அப்ப அகிலாண்டேஸ்வரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நந்தினியை தேடி போனாங்க. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனா நந்தினி, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கங்கா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா நந்தினி ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. அப்படியா? நான் இதை கவனிக்கவே இல்லையே. யூசுவலா நந்தினி இந்த மாதிரி வாய்ஸ் நோட்லாம் அனுப்ப மாட்டாளே. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி தான் பேசுவா. சரி சரி, நீங்க மெசேஜ் ப்ளே பண்ணுங்க. அகிலாண்டேஸ்வரி என்ன ஷூட் பண்ணிட்டா. ஐயோ, ஐயோ, போச்சு. எங்க நந்தினி விஷயத்துல தன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் அகிலாண்டேஸ்வரி அவசர அவசரமா பார்வதி பதவியேற்பு விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப பார்வதியோட பதவியேற்பு விழாவை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல இந்த ஆடியோவை போலீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு பார்வதி பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அகிலாண்டேஸ்வரிய அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த பதவி ஏற்பு விழா நடக்காது. நல்ல யோசனை தான். அகிலா ஜெயிலுக்கு போயிட்டா பார்வதியோட பதவியேற்பு விழா எப்படி நடக்கும்? கங்கா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் லாயர் சார். பாருங்க, இப்ப நான் உங்க மொபைலுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கேன். கொஞ்சம் அதை கேளுங்களேன். ஆமா மேடம், வந்திருக்கு மேடம். அகிலாண்டேஸ்வரி இந்த ஆடியோல தன்னை ஷூட் பண்ணிட்டுதா நந்தினி சொல்லிருக்கா. இந்த ஆடியோவை போலீஸ்ல ஒப்படைச்சு அகிலாண்டேஸ்வரிய உடனடியா அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்றேன் மேடம். ஓகே, தேங்க்யூ. இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்றேன்னு லாயர் சொல்லிட்டாரு. இனி அகிலா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அகிலா ஜெயிலுக்கு போகணும். அவ ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். பார்வதி பதவி பிரமாணமும் நிக்கணும். மொத்தத்துல நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டை நான் ஆளணும். இந்த பதவியேற்பு விழா எனக்கு பிடிக்கல. போட்டியில ஜெயிச்சுட்டு பதவியேற்க பிடிக்கலன்னு சொன்னா எப்படி பார்வதி? அது இல்ல மாமா, என்னால இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு அம்மா ஏன் இவ்ளோ அவசரப்படணும்? அது இல்ல மாமா, என்னால இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு ஏன் அம்மா இவ்ளோ அவசரப்படணும்? ஏதோ தப்பா இருக்கு மாமா. நந்தினியை கொண்டுட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப மூட் அவுட்டா தான் இருக்காங்க. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீயா எதுவும் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத பார்வதி, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ எதை பத்தியும் யோசிக்காம ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த ஃபங்க்ஷன் இவ்ளோ அவசரமா நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அம்மாவோட பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் நான் இந்த பதவியேற்பு விழாக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு நகை புடவெல்லாம் வேண்டாம் மாமா, நான் சிம்பிளாவே இருக்கேன். ஹலோ. வணக்கம் கமிஷனர் சார், என் பேரு கங்கா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி நந்தினியை ஷூட் பண்ண விஷயமா ஆடியோ ஃபைலோடு வந்து லாயர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரே. அந்த ஆடியோ ஃபைல லாயர் கிட்ட கொடுத்து அனுப்புனதே நான் தான். ஓ, நீங்களா? அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்றது பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும்னு லாயர் சொன்னாரு. எப்ப சார் அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ண போறீங்க?
நந்தினியை ஷூட் பண்ண விஷயமா அகிலாண்டேஸ்வரி மேடம் ஏற்கனவே என்கிட்ட பேசி சரண்டர் ஆகிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. போன வைங்க முதல்ல. சார், என்ன கங்கா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அகிலாண்டேஸ்வரி ஏற்கனவே கமிஷனரை பார்த்து சரண்டர் ஆகிறதுக்கு கெடு கேட்டிருக்காங்களாம். அதனால இப்ப அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு கமிஷனர் போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப புரியுது. அதனாலதான் இந்த பதவியேற்பு விழாவை அவ்ளோ வேக வேகமா பண்றாங்க போல இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? வேக வேகமா பண்றாங்கன்னா அவளையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ பார்வதிக்கு பதவியேற்பு விழா நடந்தே தீருமா? நடக்காது. கண்டிப்பா இன்னைக்கு இந்த பதவியேற்பு விழா நடக்காது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என் கூட வாங்க. அது என்ன வழியோ? ஐஸ்வர்யா, இந்த பதவியேற்பு விழாவை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்ன வழி மம்மி? நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும். மம்மி, எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீ இந்த வீட்ல அடுத்த அகிலாண்டேஸ்வரியே நடமாட வேணாமா? ஆசையப்பர். ஓகே மம்மி, சூப்பர் பிளான். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் நந்தினிய சுட்டேன்னு சரண்டர் ஆயிடுறேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, கீழே எல்லாரும் இருக்காங்க. யார் கண்ணையும் படாம போகணும். ஓகே மம்மி. போ. கிளம்பு. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. அருண், ஐஸ்வர்யா எங்க? அம்மா தெரியலம்மா. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ண, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க தான் பக்கத்துல போயிருப்பான்னு நினைக்கிறேம்மா. இல்ல, எனக்கும் எதுவும் தெரியல. ஐஸ்வர்யா என்கிட்டயும் எதுவும் சொல்லல. உங்களோட ரெண்டாவது மருமக ஐஸ்வர்யா நந்தினியை ஷூட் பண்ணதா சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. என்ன? ஐயோ, என்ன சொல்றீங்க? என் மக ஐஸ்வர்யா நந்தினியை கொலை பண்ணிட்டாளா? கடவுளே! ஐயோ, இல்ல இல்ல, இருக்காது. தப்பா சொல்றீங்க. ஐயோ ஐயோ, என்னக்கா இதெல்லாம்? ஐஸ்வர்யா நந்தினியை கொலை பண்ணிட்டாலாமா? நந்தினி செத்துட்டாளா? அப்போ ஐயோ, என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம்? ஐயோ, என்னால இது தாங்க முடியலையே. மேடம், உங்களுக்கும் நந்தினிக்கும் தானே பிரச்சனை. அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யா நந்தினியை ஷூட் பண்ணணும்? நந்தினி ஐஸ்வர்யா ஷூட் பண்ணல. நந்தினி ஐஸ்வர்யா ஷூட் பண்ணலனா அப்ப நந்தினியை யார் மேம் ஷூட் பண்ணிருப்பாங்க? நந்தினியை ஷூட் பண்ணது
நான் தான். என் ஜென்ம எதிரி நந்தினிய நான் தான் ஷூட் பண்ணேன். ஒத்துக்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே சரண்டர் ஆக போறேன். நந்தினி, நீங்க ஏதோ கொலை பண்ணுன்னு சொல்றீங்க. என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க? ஏதாவது சொல்லுங்க மேடம். நிச்சயமா, ஆனா இப்ப சொல்ல முடியாது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒபிஷியலா ஒரு அறிக்கை வரும். நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்துல என்னால வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஐம் சாரி, உங்க கேள்விக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. சார் உட்காருங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஆமா, நீங்க எது பண்ணிருந்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான் பண்ணிருப்பீங்க. அதனால நீங்க சரண்டர் ஆக வேண்டாமா? உங்களுக்காக நான் சரண்டர் ஆகுறேமா? அருண், நீ சும்மா இரு. நீ எல்லாம் சரண்டர் ஆக வேணாம். அம்மாக்காக நான் சரண்டர் ஆகுறேன். இல்ல ப்ரோ, நீ அம்மா கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கோ. நான் சரண்டர் ஆகுறேன். ஆதி, அருண், நீங்க 2 பேருமே சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் நந்தினியை ஷூட் பண்ண விஷயம் மீடியால முக்கிய செய்தியா வரதுக்குள்ள பார்வதி பதவி ஏத்துக்கிட்டதான் முக்கிய செய்தியா வரணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்படி ஒரு நிலைமையில பதவி ஏத்துக்க என் மனசை இடம் கொடுக்காது. அது மட்டும் இல்லம்மா, நீங்க இல்லாம நான் பதவி ஏத்துக்கிட்டேன்னா என் மனசாட்சியை என்ன கொன்னுடுமா. நீங்க என் கூட இருந்து உங்க வழிகாட்டுதலோட எல்லாமே நடக்கணும். அப்பதான் எல்லாமே சரியா இருக்கும். அம்மா, நீங்க தயவு செஞ்சு நான் பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதா நினைக்க வேண்டாம். கடமையை நிறைவேற்ற பதவி முக்கியம் இல்ல. நான் என் கடமையில இருந்து எப்பவுமே தவற மாட்டேன். செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன். நான் ஒரு முடிவெடுத்தா அத மாத்திக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல பார்வதி. அதே மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தா அதுல இந்த குடும்பத்துக்கான நன்மை இருக்கும்னு நீ நம்புறல்ல? அப்ப என்னோட முடிவை ஏத்துக்கோ. பார்வதி எனும் நான் பார்வதி எனும் நான் ஓவரத்தான் போறாங்க. ஆதித்யா, மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். என்ன கஜேந்திரன்? நீங்க இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க முடியாது மேடம். ஏன் நான் பண்ணக்கூடாது? நீங்க ஒரு குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆக போறீங்க. அப்படி இருக்கிறப்ப பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது மேடம். கார்ப்பரேட் லா படி குற்றத்தை ஏத்துக்கிட்டவங்க, குற்றம் சுமத்தப்பட்டவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது மேடம். பார்வதி, இப்ப பதவியை ஏத்துக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா பதவியை ஏத்துக்கலைனாலும் எல்லா கடமைகளையும் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன்னு சொன்ன. ஏற்கனவே பார்வதி சொன்ன மாதிரி எல்லா பொறுப்புகளையும் எல்லா கடமைகளையும் அவ இனிமே தொடர்ந்து செய்வா.
பார்வதி, எழுந்திரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானே சரண்டர் ஆக போறேன். கலங்காதீங்க. என்ன நினைச்சு நீங்க கலங்க கூடாது. இது பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் தைரியம் கொடுக்கணும். நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. அழாதீங்க. ஆதி, உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, சரியா? பாத்துப்பல்ல? அருண், நீ எப்பவுமே ஆதிக்கு துணையா பக்க பலமா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. சரியா? மத்ததெல்லாம் ஆதி பாத்துப்பான். ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கணும். உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்றத நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. நான் தனியா போறேன். தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதீங்க. ஆண்டி, ஐயோ ஆண்டி, நீங்க ஏன் ஆண்டி இங்கெல்லாம் வந்தீங்க? உங்க காலு போலீஸ் ஸ்டேஷன்ல படக்கூடாது ஆண்டி. அதனாலதான் நானே வந்து சரண்டர் ஆனேன். நீங்க இங்க நிக்காதீங்க ஆண்டி. ஆண்டி, வீட்டுக்கு போயிடுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் நீங்க போயிடுங்க ஆண்டி. நான் சரண்டர் ஆகுறேன் ஆண்டி. ஐஸ்வர்யா, ஒரு ஆதாரம் கிடைச்சது. அத வச்சு என்ன கைது செய்ய வைக்கணும்னு உன்னை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய திட்டம் போட்டாங்க. ஆனா நானே சரண்டர் ஆக போறேன்னு தெரிஞ்சதும் ஒன்ன வச்சு இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. என்ன கைது பண்ண வைக்கணும்னு நினைக்காம நீ அப்பவே சரண்டர் ஆயிருந்தா என்னோட மதிப்புல நீ உயர்ந்திருப்ப. ஆனா இப்போ தியாகங்கிறது அன்புல இருந்து, உள்ளத்துல இருந்து வரணும். சுயநலத்துல வரக்கூடாது. எனக்காக ஒருத்தர் பழி ஏத்துக்கிறத நான் ஏத்துக்குவேன்னு நீ நினைச்சதே உன் முட்டாள்தனம். போ, உனக்கான கடமைகள் நிறைய காத்துட்டு. இனிமேலாவது நேர்மையோட இருந்து நேர்மையோட எல்லா கடமைகளையும் செஞ்சு நல்ல பேர் எடுக்க பாரு.
எனக்கு என்ன பாத்துக்க தெரியும், நீ போ. அம்மா வீட்ல இல்லாததை நினைச்சு நாம வேதனைப்பட்டு இருக்கிற மாதிரிதான் அம்மா லாக்அப்ல இருக்கிறத நினைச்சு அவங்களும் வேதனைப்பட்டு இருப்பாங்க. மாமா, லாக்அப்ல இருக்கிற அம்மாவை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அம்மா திரும்ப வந்தா எல்லாமே திரும்ப வந்துரும். வாங்க மாமா, வந்து லாயர் கிட்ட பேசுங்க. அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வரதுக்கு ஏதாவது செய்யலாம் மாமா. வாங்க வாங்க மாமா, கீழே. தேடுங்க, நல்லா தேடி பாருங்க. யோ, சீக்கிரம். என்னையா பண்றீங்க? நல்லா தேடி பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. என்ன போய் பாரு. வாங்க சார். சார், எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க சார், இன்னும் எதுவும் கிடைக்கல. வாங்க சார். என்ன சார், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? சார், இந்த இடத்துல எதுவுமே இல்ல சார். நம்ம ஆளுங்க டே அண்ட் நைட்டா தேடிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்கல சார். உண்மை நியூஸ் இப்படி இருக்கு. ஆனா நேத்து டிவில என்னன்னா நந்தினி டெட் பாடி படப்பையில கிடைச்சிருக்கிறதாவும் அவங்க இறந்துட்டதாவும் நியூஸ் போட்டிருக்காங்க. சார், மேடத்துக்கு ஆகாதவங்க யாரோ இந்த மாதிரி தப்பான நியூஸ் போட்டிருக்கலாம் சார். யோ, நல்லா தேடி பாரியா, சீக்கிரம் பாருங்க. பாரியா, அங்க இறங்கி தேடு. என்ன பாச்சு? ஹலோ, நேத்து நைட்ல இருந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பாடி கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்காங்க. நேத்து வந்தது ஃபேக் நியூஸ் சார். ஓகே, உங்களை நேர்ல வந்து மீட் பண்றேன். ஓகே சார், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேடி பாருங்க. ஓகே சார். அம்மா எப்படியா வெளியே கொண்டு வரணும் சார். ஓகே சார், கண்டிப்பா நாங்களும் தேடி பாக்குறோம். டெட் பாடி கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. யோ, நல்லா பாரியா, அந்த பக்கம் பாரு. நல்லா இறங்கி தேடியா. என்னாச்சு? நல்லா உள்ள போய் தேடி பாரியா. ஹலோ வணக்கம் ஆதி சார், உட்காருங்க. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? பாடி கிடைச்சதா? ஃபுல்லா தேடி பார்த்தோம், இன்னும் கிடைக்கலடா. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவ சாகவே இல்லையோ? லாயர் சார், அம்மா லாக்அப்ல இருக்க கூடாது. அவங்க லாக்அப்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க மரண அவஸ்தையை அனுபவிக்கிறோம். அம்மாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும் லாயர் சார். அதுக்கான வேலையை சீக்கிரமா பாருங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆதி சார், கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஒரு 2-3 டேஸ்ல வெளியே கொண்டு வந்துடலாம். ஐசே, நெல்லு. உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்ட? மம்மி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பிரச்சனை முடியற வரைக்கும் ஆண்டி என்னதான் ஆபீஸ பாத்துக்க சொல்லிருக்காங்க. இனிமே ஆண்டியோட இடத்துல இருந்து கம்பெனிய நான் தான் பாத்துக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா. ஐஸ்வர்யாமா, அம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அம்மா. அம்மா வெளியே வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அம்மா வெளியே வந்துட்டுமே. நான் ஒன்னும் சமைக்க போல உன்னோட அட்வைஸ் கேக்குறதுக்கு. கம்பெனிய நிர்வாகம் பண்ண போறேன். எனக்கும் அட்வைஸ்லாம் தேவையில்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் ஒய்ஃபா இருக்கிறதுல
இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல. அதனால நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா இருந்து சாதிக்க விரும்புறேன். என்னோட ஹஸ்பண்டா இருந்து உன் வைஃபுக்கான மரியாதையை நீ வாங்கி கொடுக்கல. ஆனா இனி நான் உன்னோட வைஃபா இருந்து என் ஹஸ்பண்டுங்கிற மரியாதையை உனக்கு வாங்கி கொடுக்கறேன். நீங்கெல்லாம் ஆண்டிய வெளியே எடுக்கிற வேலையை பாருங்க, நான் ஆண்டியோட வேலையை பாக்குறேன். இப்ப கூட நீ எனக்கு ஓட்டு போட்டங்கிற ஒரே மரியாதையாலதான் உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன விட உன் அண்ணி தானே முக்கியம். அதனால அவங்க கூட சேர்ந்து ஆண்டிய வெளியே எடுக்க ட்ரை பண்ணு, சரியா? நான் கிளம்புறேன். நில்லு. என்ன? இனிமேல் நான் உனக்கு ஓட்டு போட்டேங்கிற கொடுக்கற மரியாதை தேவையில்லை. ஆமா, என் ஓட்டு உனக்கு யார் போட சொன்னாங்கன்னு தெரியுமா? யாரு நினைச்சிட்டு இருக்க? உனக்கு ஓட்டு போட சொன்னது அண்ணிதான். அதனாலதான் அவங்க சொன்னாங்கன்னு உனக்கு போட்டேன். வெரி நைஸ். ஒரு பொண்டாட்டிக்கு ஓட்டு போடுறது கூட உன் அண்ணி சொல்லிதான் நீ பண்ணுவல. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பரவாயில்ல, புருஷன் மேல நல்ல மரியாதை தான் வச்சிருக்கா. அருண், இப்ப சொல்றேன், உன் மேல இருந்த சின்ன அக்கறை கூட இப்ப சுத்தமா போயிடுச்சு அருண். சுந்தரம், சொல்லுங்கம்மா. வண்டி எடு. சரி. குமரேசா, சொல்லுங்க. ஐஸ்வர்யா அம்மா ஆபீஸ் போணுமா, வண்டி எடு. சரி. சுந்தரம், நான் ஆண்டியோட வண்டி எடுக்க சொன்னேன். ஆண்டிக்கு நீங்க தானே வண்டி ஓட்டுனீங்க? ஆமாமா. இனிமே ஆண்டி இருந்த இடத்துல நான் தான் இருக்க போறேன். போய் வண்டி எடுங்க, போங்க. சரிங்கம்மா. ஆண்டி ஆபீஸ் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் சார்ஜ் எடுத்துக்க இந்த சமயத்துல இந்த கம்பெனி இப்படி லாஸ சந்திக்க கூடாது. இந்த லாஸ நான் நாளைக்கே ரீகெயின் பண்ணி காட்டுறேன். ஓகே? கஜேந்திரன் சார், நீங்க என்ன பண்றீங்க? நம்ம நிறைய லான்ச்சஸ் பண்ண போறோம்னு இமிடியேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை மேடம். நம்ம கம்பெனிக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் பிராண்டிங். அவங்க திரும்ப வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு ஒரு நாள் லாஸ பார்த்துட்டு நாம தடாலடியா ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்ம மார்க்கெட்ல ஷேக் ஆயிட்டோம்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க மேடம். அதனால நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் மேடம். ஒருவேளை நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி மேடம் சீக்கிரம் வந்துருவாங்கன்னு ஹோப் கொடுத்துட்டு பண்ணுங்க மேடம். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம பயத்துல குழப்பத்துல இருக்கோம்னு பேப்பர்ல மீடியாவுல எல்லாம் விளம்பரப்படுத்திடுவாங்க. மிஸ்டர் கஜேந்திரன், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜும் இல்ல. நான் எடுத்த முடிவு பதட்டத்துல எடுத்த மாதிரி இருக்காது. நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் புரியும். ஓகே? ஓகே மேடம். மாறன் சார், இத பத்தி நீங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிடுங்க. சரியா? ஓகே மேடம்.
ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யாம்மா, நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால ஷேர்ஸ் எல்லாம் இறங்கும்னு வேற சொல்றாங்க. தயவு செஞ்சு நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க. முடியாது. ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், நாளைக்கு 100% நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூஸ் ஏறும். நீங்க எல்லாரும் நினைக்கிறது தப்புன்னு நாளைக்கு உங்களுக்கு புரியும். மிஸ்டர் அருண், உங்ககிட்ட பேச நான் விரும்பல. இந்த சவால்ல நீ நிச்சயம் ஜெயிக்கணும். நான் வேணும்னா வெளியில இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஷேர்ஸ டம்மியா வாங்க சொல்றேன். எப்படியாவது ஒன்ன ஜெயிக்க வைக்கிறேன். ஏமா ஏன் இப்படி இருக்க? உனக்கு நல்ல விதமா யோசிக்கவே தெரியாதா? ஜெயிலுக்கு போ சொல்லி ஏற்கனவே குறுக்க வழியில ஐடியா கொடுத்து என்ன அகிலா ஆண்டி கிட்ட அசிங்கப்பட வச்சு, இப்ப நான் அந்த பார்வதி கிட்ட அசிங்கப்படணுமா? ஐஷு, என்ன இப்படி பேசுற? நான் உனக்கு அம்மா, ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா புரியுதுமா. நீ சொல்றது நான் எடுத்த முடிவுல உனக்கு நம்பிக்கை இல்லாம என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் சவால் விட்டது பின்னால நின்னு முதுகுல குத்தி கோழத்தனமா ஜெயிக்கிறதுக்கு இல்ல, நேருக்கு நேரா எதிர்த்து நின்னு நெஞ்சில குத்தி ஜெயிக்கிறதுக்கு. என் ஐடியா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு ஷேர்ஸ் ஏறும். நீ கோவப்பட்டு இந்த முடிவை எடுக்கிற ஐஸ்வர்யா. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் போகும். நிதானமா யோசிச்சு பாரு. இந்த விஷயத்துல உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லமா. நான் தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப நான் சொல்றது எதையும் நீ கேட்க மாட்டல்ல? நல்லா அனுபவிக்க போற. எப்படியோ பண்ணு. வா உட்காரு. ஆபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கா ஆதி? அம்மா, ஐஸ்வர்யா தான் கொஞ்சம் அவசரப்பட்டு புது ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாமா. ஐஸ்வர்யா ஏன் இவ்வளவு அவசரப்பட்டா? நம்ம கஜேந்திரன் ஐஸ்வர்யாக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல ஆதி? அவர் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாருமா, ஐஸ்வர்யா தான் எடுத்துக்கல. அம்மா, நீங்க தான் அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடு அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க.
ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் ஏறுமுகமாக தொடங்கியுள்ளது. மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சுப்பா. கரெக்ட் ஆயிடுச்சு. பார்வதி, ஷேர்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? அனைத்து தொழிலதிபர்களும் ஆச்சரியப்படும் விதத்தில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் ஜெட் வேகத்தில் அதிகரித்த வண்ணம் உள்ளன. போட்டுக்கும் அமாவாசை வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஷேர் மார்க்கெட்டின் புள்ளிகள் ஒரே நபருக்கு தொடர்ந்து அதிகரிப்பது ஷேர் மார்க்கெட்டின் வரலாற்றில் இதுவே முதல் முறை. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் சார்பாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்த ஐஸ்வர்யா தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகின்றது. என்ன ஷேர்ஸ் டவுன் ஆயிட்டு வருது? ஒண்ணுல சரியாயிடும். கவலைப்படாத. ஆரம்பத்தில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் ஏறுமுகமாக இருந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ ஐசு, என்னது? என்னத்த இது? அதி, என்னப்பா பெரிய ஃபால் பாது? என்ன அது இது? ஒரு தனிநபரின் ஷேர்ஸ் இவ்வளவு அதிகமாக குறைவது ஷேர் மார்க்கெட்டின் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். தொடர்ந்து ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர்ஸ் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. கோடியில் முதலீடு செய்த ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் பங்கு தற்போது 0 வந்து நிற்கிறது. என்ன ஐசு இது? கால் மேல காலடி போடுற, இப்ப போட்டுக்க தலை மேல துண்டு. என்னாச்சு மாமா? பார்வதி, இது வரைக்கும் ஒரே நாள்ல இந்த அளவுக்கு ஷேர்ஸ் ஃபால் ஆனதே கிடையாது. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் இவ்ளோ ஆட்டம். உங்ககிட்ட சவால் விட்டு ஐஸ்வர்யால ஜெயிச்சிட முடியுமா? ஆண்டவன் உங்க பக்கம் இருக்கான். நீ அவளோட ஆணவத்துக்கெல்லாம் சரியான பதிலடி தான் இது. இல்ல சின்னையா, இந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி சந்தோஷப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டது யாரு? ஐஸ்வர்யா அம்மா மட்டுமா? நம்ம எல்லாரும் தானே. ஐஸ்வர்யா அம்மா தோத்துட்டோங்கிற வருத்தத்துல இருப்பாங்க. நீங்க போய் அவங்களை சமாதானப்படுத்துங்க சின்னையா. அண்ணி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாளா போகவே மாட்டேன். சின்னையா, நீங்க போய் 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்க, போங்க. சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. நான் போக விரும்பல. இல்ல அருண், நீ போ. அப்பா, அதெல்லாம் வேண்டாப்பா. கம்னு இருங்கப்பா நீங்க. அருண், போங்க சின்னையா. வேண்டாம் ப்ரோ, போய் பேசு போ. வேண்டாம் ப்ரோ. சின்னையா சொல்றேன்ல, ப்ளீஸ். என்ன ஆட்டம், என்ன சவாலு? ஐயோ, என்ன சொல்ல வந்து மறந்தே போச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஐஸ். ஏதோ பெருசா சவால்லாம் விட்ட. இங்க பாரு, சவால் விட்டுறது பெருசு இல்ல, விட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டணும். இங்க பாரு, எங்களெல்லாம் விடு. கஜேந்திரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னோட வயசே. அம்மாவோட வெற்றியில இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அவரோட பேச்ச கொஞ்சம் கேட்டு இருந்தானா உனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்குமா?
அது எப்படி? அம்மா இருந்த இடத்துல நீ இருக்க போற? அம்மாவோட கார்ல ஆபீஸ் போனீனா நீ உடனே ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி அடிவியா? இப்போ நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? ஏய், பைத்தியம் அடி உனக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். இங்க இருந்து போயிடு, இல்லனா ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ. போ, கெட் அவுட். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. நீ ஒண்ணு என்ன திருத்த தேவையில்ல, போ முதல்ல. ஏய், சீ. போ. போச்சு, இதுக்கு தான் நான் நைட்டு ஃபுல்லா தியானம் பண்ணனா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்வதி தான். பார்வதி மேடம் கிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவங்க எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவங்க ஐஸ்வர்யா மேடமே தொடர்ந்து பாத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி, அகிலா ஆண்டி மட்டும் தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, இல்லையா பின்ன? அதனாலதான் அவங்க என்ன என்கரேஜ் பண்றாங்க. நடந்த இழப்பை என்னால சரி செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. கரெக்ட் கரெக்ட். அகிலா ஆண்டி என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். அதுக்காக நான் இன்னைக்கே சில முடிவுகள் எடுக்கணும். இறங்கின ஷேர்ஸ் மறுபடியும் ஏத்தி காட்டுறேன். சூப்பர். ஐசு நில்லு. எங்க போற? ஆபீஸ்க்கு போறேன். ஏற்கனவே நீ எடுத்த முடிவுனால ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்குடி. இதுக்கு மேல நீ ஆபீஸ் நிர்வாகம் பண்ணா அவ்வளவுதான். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்க குட்வில் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். இங்க பாரு அருண், டவுன் ஆன ஷேர்ஸ் எப்படி அப்ளை கொண்டு வரணும் எனக்கு தெரியும். நான் அதுக்கான பிளான்லாம் வச்சிருக்கேன். என்னால கம்பெனி குட்வில் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஆபீஸ் போகாதனா போகாத, அவ்வளவுதான். அண்ணி போய்ப்பாங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. மிஸ்டர் அருண், ஆண்டி என்ன ஆபீஸ பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் ஆபீஸ் போவேன். இப்ப கூட போறத பாத்துட்டு தான் இருக்க போறீங்களா? வாங்க, நீ இப்பவே போய் ஆபீஸ்ல பொறுப்பேத்துக்கோங்க. ப்ரோ சொல்லு ப்ரோ அண்ணிக்கிட்ட. சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா ஆபீஸ்க்கு போகணுங்கிறது அம்மா எடுத்த முடிவு. அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா அருண், அம்மாவோட முடிவை நம்ம மதிச்சு நடந்துக்கணும். ஐஸ்வர்யாவே ஆபீஸ பாத்துக்கிட்டோம். வேடிக்கை பாருங்க. அப்ப நான் கிளம்புறேன்மா. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார், போயிட்டு வாங்க. ஐசு, யார் இவங்க? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? சொல்லணுமா? சொல்றேன். இவங்க டாப் மோஸ்ட் கம்பெனில வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட். நான் நம்ம கம்பெனியோட growth இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவங்கள ஹையர் பண்ணிருக்கேன். இவங்க 5 பேரையும் நான் அப்பாயிண்ட் பண்ணதான் போறேன். அருண், சொல்லுங்க கஜேந்திரன். ஆதி சார், அருண் சார் இங்க வந்தாரு. வந்த பிறகு அவருக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய வாக்குவாதத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். போன் அவன்கிட்ட கொடுங்க. இதோ கொடுக்குறேன் சார். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சைன் மேல சைன் போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு முறை சொன்ன உனக்கு புரியாதா? அருண், this is your limit. இதுக்கு மேலயும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்த,
அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஏய், நான் அகிலாண்டேஸ்வரி பையன்டி. நீ எடுக்கிற முடிவை மாத்துறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆபீஸ் நிர்வாகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி உன்னை டம்மியாவே வச்சிருக்காங்க. நீ ஒன்னும் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டோ ஸ்மார்ட்டோ கிடையாது. வேணாம். அப்படிப்பட்ட ஆளா இருந்தா அந்த வேலைக்காரி பார்வதி கிட்ட பொறுப்பு கொடுக்கற அளவுக்கு விட்டுருக்க மாட்டேன். வேணாம். அப்படிதான் சொல்லுவேன். அந்த சமையல்காரி கிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்கு நீ தான் காரணம். வேணாம். என்ன பண்ணுவ? அப்படிதான் சொல்லுவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. தம்பி 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 என்ன பண்றீங்க தம்பி? அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க தம்பி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதோ ஆதி சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க தம்பி. சொல்லு ப்ரோ. அருண், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, அது வந்து ஐஸ்வர்யா கண்ட்ரோல் பண்றேன்னு போயிட்டு நீ கண்ட்ரோல் இல்லாம நடந்துட்டு இருக்கியா? ப்ரோ, ஐஸ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அருண், அது வீடு இல்ல, ஆபீஸ். அத முதல்ல மைண்ட்ல வை. கிளம்பி வீட்டுக்கு வா முதல்ல. இல்ல ப்ரோ, இங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா ப்ரோ அவ. அருண், வரப்போறே இல்ல நீ போ. ஓகே ப்ரோ. அங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பார்வதி. கஜேந்திரன் கால் பண்ணி சொல்றாரு இப்போ. சின்னையா இப்ப வராருல்ல? அதான் சொல்லிருக்கேன், பாப்போம். மேடம் மேடம். எஸ். என்னாச்சு? ஏன் மிஷின்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு? வெளியே என்ன சத்தம்? யாரும் வேலை செய்யலையா? மேடம், எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு கோஷம் போடுறாங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறதுதான் நல்லது மேடம். நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. கோஷம் போடுறவங்களை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். சத்தம் போடுறதை நிறுத்துங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கோஷம் போடுறதை நிறுத்திட்டு மரியாதையை எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சார், இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். சார், எங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற வரைக்கும் போராடுவோம். போலீஸ் நீங்க இதுல தலையிட வேணாம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? லத்தி சார்ஜ் பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன் எல்லாரையும். ஓகே மேடம். பாருங்க, மரியாதையை எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டி வரும். அமைதியா இருங்க. அமைதி.